எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய பழமையான நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து எத்தனை வருஷம் பழமையான வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களையும் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதாவது குதிரு, அதாவது குலுக்கன்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம், அந்த குதிரு பற்றின தகவல்களையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராமம்னாலே வந்து சிறப்பாக ஒரு அருமையான ஒரு இடம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு குதிரை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்களா வாழ்க்கையில் அப்படின்றது தெரியல. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறது, இந்த மாதிரி அரிதான பொருட்களை வந்து பார்க்குறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்குது. இன்னமும் எங்கள் வீட்டில், எங்கள் பாட்டி வீட்டில் இன்னமும் இது இருக்குதுன்றப்போ பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது வந்து இதை பற்றின நம்ம அந்த தகவல்களை வந்து நம்மளா சொல்லக்கூடாது, பாட்டிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இது எப்படி செஞ்சுருக்கிறாங்க, இது வந்து எந்த அளவு வந்துட்டு இதில் தானியங்கள் வந்து கொள்ளளவு பிடிக்கும்ன்றதை வந்து நம்ம பாட்டிகிட்ட கேட்போம். அப்படியே வந்தோம் அப்படின்னா பாட்டி உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உட்காந்து பொடி போட்டுட்டு இருக்கிறாங்க. பாட்டி, 200 வருஷம் பழமையான இந்த வீடு, இது யாரு கட்டினாங்க? எங்க தாத்தா அப்பாவுக்கு சித்தப்பா. சரி, ரொம்ப சந்தோஷம். எத்தனை தலைமுறை இப்போ வந்து அப்பாவுக்கு சித்தப்பான்னா நீங்க எப்படியும் ஒரு அஞ்சு தலைமுறை வந்துருச்சா இது இப்போ? ஆமா, சரி, இருக்கலாம் 5 தலைமுறை. நான் வந்து உங்களுக்கு மகள் வழி பேரன் உங்களுக்கு. ஆமாம், எனக்கு வந்து இது வந்து இந்த சின்ன வயசுல இந்த குலுக்கையெல்லாம் பார்க்கும்போது யானை மாதிரி இருக்கிறதுனால இதை பார்த்துலாம் பயந்துருக்கிறேன் நான். ஆமா, சின்ன பிள்ளையில. இப்பயும் பயப்படுவாங்க. ஆனா எனக்கு இந்த இதை வந்து பார்க்கும்போது அப்போ பயமா இருந்துச்சு, இப்போ பயந்து இல்லை. ஆனா இப்போ வர சின்ன பிள்ளைகளுக்கு, இப்போ இருக்கிற இந்த சந்ததிகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாது. இது என்னது கேட்பாங்க. இது பிள்ளைகளை நான் தூக்கி உள்ள போட்டு அழுகிற பிள்ளைகளை விளையாட்டுக்கு காட்டுவேன். சொல்லுங்க பாட்டி. அதான் குளிக்க விளையாட்டு பிள்ளை வந்து கேட்டா, இது குளிக்கக்குள்ள எடுத்து அழுகிற பிள்ளைகளை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி சரி. 200 வருஷம் ஆகுது. எங்க அப்பாவுக்கு சித்தப்பா கட்டினது. இது வந்து இந்த குலுக்கை வந்து எதுல செஞ்சிருக்காங்க இந்த குதிரை வந்து? இது வந்து சிவப்பு மண்ணு. இந்த கொம்மைன்னா அந்த கம்பமுள்ளு இருக்கிற அந்த இது பூமி மாதிரி இருக்கிற அந்த தூசி. கம்பமுள்ள உள்ள சக்கையில உள்ள கொழுக்கு அதுல செஞ்சிருக்காங்க. மொத்தம் வந்து 7 வளையம் இருக்கு. இந்த ஒரு வளையத்துக்கு வந்து எத்தனை மூட்டை வந்து அந்த கம்பமுள் தானே இதுல போட்டு வச்சிருப்பீங்க? வேற எதுவும் போட்டு வைப்பீங்களா? அதுல கம்பு மட்டும்தான். அப்பெல்லாம் என்னென்னலாம் வந்து நீங்க தோட்டத்துல விளைய வைப்பீங்க பிஞ்சையில? கம்பு, வரகு, சாமி, குருதவலி, தேனை. இப்ப இருக்கிற இந்த இதெல்லாம் மாட்டீங்க, அரிசி இதெல்லாம் அந்த அப்பெல்லாம் கிடையாது. கேழ்வரகு இத்தனையும் விளங்கி இந்த வீட்டு நிறைய குலுக்க இருக்கும். அது எல்லாத்துலயும் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அப்போ குலுக்க இந்த வீடு நிறைய இருந்திருக்கு. இப்போ மிச்சம் இருக்கிறது இது ஒண்ணு மட்டும் தான். ஒண்ணுதான். எத்தனை இருந்துச்சு முன்னாடி? அது ஒரு 5 குலுக்க இருந்தது. 5 குலுக்க இருந்தது. 5 குலுக்க. அந்த காலத்திலேயே வந்து இந்த ஓடெல்லாம் போட்டீங்களா? இல்லை இந்த ஓட 200 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதா, இல்லை இப்போ அதுக்கு அப்புறம் போட்டதா? இதெல்லாம் காலத்துக்கு முந்தி தாத்தா எடுத்த வீடு. அப்போ எல்லாம் ஓடு போட்டாச்சு. ஓடு போட்டுருக்கு. அப்போ இந்த ஓடு போட்டே 200 வருஷம் ஆச்சு. ஆமாம். அப்போ எல்லாமே பனங்கம்புல மண்ணு சோறு தான். ஆமாம், மண் சோறு. ஆனால் இந்த கல்லுலாம் வந்து நல்ல ஒரு பட்டை கல்லு நல்லா இருக்குன்னா, இது கல்லுலாம் வந்து அப்பெல்லாம் வந்து எப்படி வெட்டியிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே கல்லு தூணு செஞ்சிருக்காங்க. சரி, அப்போ வந்து இந்த குலுக்கையில வந்து எத்தனை மூட்டை பிடிக்கும் நீங்க சொல்லவே இல்லையா இப்போ வரைக்கும்? மூட்டையா? அது வந்து 80 மூட்டை பிடிக்கும்.
80 மூடை அப்படின்னா 80 குண்டால் 90 குண்டால் பிடிக்கும். 90 குண்டால்லாம் அப்போ 9000 8000 9000 பிடிக்கும். ரைட்டு. சரி, இந்த கலப்பையெல்லாம் பார்த்தேன். ஏன்னா கலப்பையெல்லாம் நானே சின்ன வயசுல இருக்கும்போது கலப்பையெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிறவங்க இந்த கலப்பையெல்லாம் வந்து தெரியாது. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இந்த கலப்பையெல்லாம் வந்து ஓட்டியிருக்காங்க. யூஸ் பண்ணல கலப்பையெல்லாம் மூளையில கிடக்குப்போம். இப்போவும் கலப்பையெல்லாம் பார்க்கறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இந்த தொட்டில் வந்து பார்த்த உடனே பழைய காலத்து தொட்டில். இது வந்து வீட்டுல ஊஞ்சல் கட்டி ஆடுறது தொட்டில், சின்ன பிள்ளையில போடுற தொட்டில். இப்போ இந்த வீடு வந்து 200 வருஷம் ஆச்சு. அப்படியே வந்து இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. அது பூரா வீடு அப்படியே மழைக்கு அப்படியே நம்ம விழுந்துருச்சு. என்ன செய்ய இத்தனை வருஷம் அந்த கம்புகள்லாம் தாங்கி வந்து, அதான் ஓட்டு வீடுன்றதுனால தான் 200 வருஷத்துலேயே இந்த மாதிரி எல்லாம் ஓட்ட விட மண் சோறாங்க கட்டி. ஆனால் இதே இது வந்து இந்த மாதிரி கல்லில் வீடு கட்டியிருந்தோன்னா இன்னும் நல்லா இன்னும் ஒரு 200-300 வருஷத்துக்கு இருந்திருக்கும். நல்லா 200 வருஷம் கூட தான் ஆகும். எனக்கு தோழத்துனது சொல்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய கல்வீடுகள்ல நம்ம ஊர்ல பாக்குறோம்ல, நம்ம ஊர்லயே வந்துட்டு மத்த வீடுகள் எல்லாம் இருக்குல்ல, இந்த கல் சோறுல கட்டின வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அதுவும் இந்த காலகட்டத்துல கட்டினதா இல்ல அதுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்களா? மண் கட்டடம் இல்ல, இந்த மாதிரி நல்ல கருங்கல்ல சதுர இப்ப கட்டினது 200 வருஷம் ஆகல. இது பழைய காலம். இந்த நம்ம ஊர்ல அங்க ஒரு பங்களா இருக்குல்ல, அந்த தெருல கிழக்கு தெருல ஒரு பழைய பங்களா, இந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல, அது எத்தனை வருஷம் ஆகுது அது தெரியல. ஆனா அது வந்து சுண்ணாம்புலே கட்டியிருக்காங்க. அது ரொம்ப வருஷம் இருக்குன்னா கிட்டத்தட்ட அது எப்படி ஒரு 300 வருஷத்துக்கு மேல இருக்குமா? எனக்கே தெரியாது. இதே எனக்கு தெரியாது. பாட்டி சொல்ல போய் தான். உங்க பாட்டி பேர் வந்து கட் பண்ணி. சரி, பாட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. பாட்டி கிளம்புறாங்க. நம்ம அப்படியே வந்து இந்த வீட்டை வந்து ஒரு ரவுண்டு வந்து சுற்றி பார்ப்போம். இந்த வீடு எப்படி இருக்குன்றதை வந்து காட்டுறேன். ரைட்டு. இந்த கரண்ட் கனெக்ஷன்லாம் வந்து எப்போ வாங்கினீங்க பாட்டி? அதையும் சொல்லிருங்க. அது முதல்ல எலெக்ஷன் வரையில வாங்கினது. அதாவது முதல்ல கரண்ட் எப்போ கொடுத்தாங்களோ அப்போ வாங்கினது. சர்வீஸ் நம்பர் 109. 109. சரி பாட்டி, உங்களுக்கு வேலை இருக்கு, போயிட்டு வாங்க. 109. ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. சரி, எங்க போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பாட்டி வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டை வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். உன்னுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தி. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த வீட்டை வந்து மீரா வந்து என்னென்னன்ட்டு அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் சொல்லுவாங்க. குழுக்க வாழ்க்கையில் வந்து நீ பார்த்துருக்கியா? அதாவது எப்போ நான் மைப்பாறைக்கு வந்தனோ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த குழுக்கு அப்படிங்கிற வார்த்தையவே நான் கேள்விப்பட்டேன். குழுக்கன்றது குதிரைன்னு இன்னொரு பேர் இருக்கு. இல்லை, எனக்கு அந்த மாதிரி ரிலேட்டடாக தெரியாது. அதனால நான் இந்த குழுக்கு அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறமா நான் வந்த புதுசில் உங்ககிட்ட கேட்டது என்னது அப்படின்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போய் தான் இதில் வந்து தானியங்கள் போட்டு நிரப்புவாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு பேர் குழுக்குங்கிறதே எனக்கு தெரியும், மண்டையில் நின்றுச்சு. ஓகே, ரைட், ஓகே. சரி, ஓகே, இந்த வீட்டை சுற்றி பார்த்துருவோம். மீரா, வீட்டை சுற்றி காட்டிடலாமா? காட்டிடலாம். இது என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அது கீழே இது வந்து என்னன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது வந்து இன்னும் நிறைய ஓட்டைகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஓட்டைகள் இருக்கும். சரி. இதில் ஒரு எண்டில் மட்டும் என்ன ஆகும்னா, அந்த எண்டில் ஒரு ஓட்டை இருக்கும். அதை வந்து கயிறில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. கயிறில் கட்டி தொங்க விட்டு அந்த இதில் வந்து இந்த பருப்பு கடையிற மத்து கரண்டி எல்லாமே இதில் சொருகி வைப்பாங்க. அந்த ஓட்டைகள்ல இந்த ஒவ்வொரு ஓட்டை இருக்கா, அதில் சொருகி வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து விவரம் தெரிஞ்சு எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்கு. வேற எதுக்கு இது பயன்படாது. சரி, அப்படியே வந்து இந்த பக்கம் இங்க எல்லாம் இந்த உடைஞ்ச ஓடெல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்காங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கலப்பை, அந்த தொட்டில், இதுதான் இங்க எல்லாமே இருக்கு. இந்த சின்ன குழுக்க ஒன்று உடஞ்சி கிடக்கு, பாதி தான் இருக்குது, இன்னும் பாதி வந்து காணும்.
ஓ இதுவும் குளுக்க தானா? அதில் சேர்ந்தது தான். நான் தண்ணி ஊத்துறதுக்காக. தண்ணி ஊத்துறது கிடையாது, ஒரு சின்ன குளுக்க இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, பழைய படத்துல இல்லை, இப்போ ரீசெண்டாக வர்ற படத்துலேயே வந்து ட்ரெடிஷ்னலான இதில் வந்து இருக்குது. நான் தண்ணி ஊத்துற தொட்டின்னு தான் எதுவுமே வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக சொல்லிடணும். வெறும் செம்மண்ணு அண்ட் தென் அந்த கம்போட தூசி வச்சு செஞ்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இத்தனை வருஷமாக ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். இது இவ்வளோ பெருசாக இருக்கேப்பா, இதில் எப்படி ஏறி உள்ள அந்த தானியத்தெல்லாம் கொட்டுவாங்க? அதாவது வெளியில் வந்து ஒரு ஏணி போட்டுக்கிடுவாங்க, உள்ளே எப்பயுமே வந்து இன்னொரு ஏணி எப்பயுமே கிடக்கும் உள்ளேயே. இந்த குளுக்க அளவுக்கு ஏணி செஞ்சு வச்சுருப்பாங்களா? செஞ்சு வச்சுருப்பாங்க, உள்ளே ஒரு ஏணி கிடைக்கும். அதில் வந்து இந்த ஏணியில் ஏறி தானியம் வந்து எடுத்துகிட்டே போவாங்க. தானியங்கள் கீழே இறங்க 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 அந்த ஏணியில் இறங்கி இறங்கி அப்படியே எடுப்பாங்க. அதனால உள்ள 2 ஏணி மொத்தம் இதுக்கு தேவைப்படும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு குளுக்கைக்கும் வந்து ஒவ்வொரு ஏணி உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. வெளியில கிடக்கிற ஏணி மட்டும் ஒன்னே மட்டும்தான் இருக்கும். அதை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு ஏறுவாங்க. முன்னாடி குளுக்கள் நிறைய இருந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சே விவரம் தெரிஞ்சே வந்து இந்த பாதி இருக்குல்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்கல்ல, அது ஒன்று, இது ஒன்று, இன்னொன்று இங்கே நம்மள குட்டியான ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அது நிறைய இருந்திருக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க. இது பெரிய மண்பானை, இதில் தான் வந்து முன்னாடி கமஞ்சோர் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க. இதில் இவ்வளோ பெரிய மண்பானையில் கம்மஞ்சோரா? ஆமாம், வீட்டில் வந்து எண்ணிக்கை ஆள்கள் அதிகமாக இல்லையா, அதனால இவ்வளோ பெரிய. ஸோ இதில் தூக்கி பார்க்கவா? தண்ணி நிறைய இருக்குது, தூக்க முடியாது. பானை வெயிட்டு கம்மியாக தான் இருக்கும். சூப்பருங்க, எல்லாமே கல் தூண் தான். ஆமாம், அதனால தான் சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. கல்லுனால ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே கீழே பதிச்ச கல்லுலாம் முன்னாடி பாருங்க. இப்போல்லாம் என்ன இந்த இதுலலாம் வந்து முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது இங்கே தான் படுத்து தூங்குவோம் நாங்கள். பாய் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அப்படி தூங்கினாலே ஜில் ஜில் ஜில்னு இருக்குங்க. எல்லாமே கல், ஃபுல்லாக கருங்கல். ரொம்ப பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு இங்கே வந்தோடனே. அப்படியே வெளில போமா, முன்னாடி இங்கே ஒரு கிச்சன் இருக்குது, அதுக்கு சாவி இல்லை, பூட்டி இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒரு கிச்சன் இருந்தது முன்னாடி, என்ன மீரா, அதனால் இது ஆடு வந்து இங்கே வந்துடக்கூடாது, இடிஞ்சிருச்சு. ஆமாம், அதனால் ஆடு வந்துடும் அப்படின்ட்டு இங்கே சோறு கட்டிட்டாங்க. வெளியில் போய் பார்ப்போமா? ஆடு போனோடனே எம்மேன்னு கத்துது. ஒரு ஆடு மட்டும் முட்டும், பெரிய ஆடு அது இல்லை, நல்ல வேலை விற்றுட்டாங்க அதையே. இங்கே வந்து இந்த கிச்சனு இப்படி பாதை இப்படி ஆயிடுச்சு. மரம்லாம் இது இப்போ முளைச்சது, முன்னாடி தென்னை மரம்லாம் இருக்கும், காற்றுக்கு சாஞ்சிருச்சு. எனக்கு வேறு இந்த இங்கே திங்காது, புது ஆளுன்றதுனால அப்படியே கலையுது. பயப்படலை, புது ஆளுன்னா கலைஞ்சி ஓடத்தான் செய்யும். வேண்டாம், இங்கே வா, முட்டியில் போகுது. இங்கே ஒன்று இருக்குங்க, வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். போர்லாம் போட்டு முன்னாடி இதில் தண்ணி, உப்பு தண்ணி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இப்போ பம்பே ஒடிஞ்சு கிடக்கு. இது ஆட்டு வரல், ஆட்டு வரலுங்க. நம்ம மேக்ஸிமம் பார்த்தது வந்து இந்த வட்ட சைஸில் தான் ஆட்டு வரல் இருக்கும். இங்கே பாருங்க, ஸ்கொயரில் இருக்குது, ஸ்கொயர் சைஸில் வந்து ஆட்டு வரல் செஞ்சுருக்காங்க. நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வீட்டில் இருந்து ரவுண்டா. ஆமாம் ஆமாம், அதில் வந்து வட்டமாக இருக்கும், இது வந்து ஸ்கொயராக இருக்குது. ஆனால் அதே அளவு ஹைட்டு கொஞ்சம் கம்மி. ஆமாம், அளவு வந்து கல் அதே வெயிட் தான், வெயிட் அதெல்லாம் அதே தான் இருக்கும். இது வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற தொட்டி, அது பக்கத்தில் ஆடு மாடுக்கு தண்ணி ஊற்றி. ஆடு மாடுக்கு இல்லை, முன்னாடி தொட்டியே இதுதான் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு. அப்படியா? சிமெண்ட்லாம் கட்டலை. இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ விஷம் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். என்னப்பா இங்கே கயிறு கட்டியிருக்காங்க, இந்த கல்லில் ஓட்டை இருக்கு. இந்த இதோட சேர்த்து ஆடை கட்டி போட்டுருவாங்களா இந்த கல்லோட? இந்த கல்லில் வந்து இது வந்து இந்த கம்பு இருக்கு பார்த்தியா, இருக்கு. இந்த கம்பில் கயிறு தொங்குதுன்னா இது வந்து ஆட்டுக்கு கயிறு. இந்த இது உணவு, இந்த நம்ம ஏதாவது களை செடி இல்லைன்னா இந்த வேப்பம் இது குழாய் இருக்குல்ல, இலதலையெல்லாம் கட்டுறதுக்கு ஆடு திங்கும். இதில் வந்து முன்னாடி மாட்டுத்தொழு இருந்துச்சு, காளை மாடு பசு மாடு எல்லாம் நிறைய இருந்தது. இதில் அந்த இதில் இந்த மாதிரி கல்லெல்லாம் நிறைய லைனாக நட்டு வச்சுருப்பாங்க. இந்த இதில் ஓட்டை தெரியுதா, இந்த ஓட்டையில் வந்து கயிறை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க மாடு.
காளமாடு பசுமாடு எல்லாத்தையும். இந்த கம்பு வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம மாடு இருக்குல்ல, காளமாடு, அந்த வண்டியில் வந்து போட்டு போகும்போது வந்து கழுத்தில் வந்து இந்த கம்பை வந்து போட்டிருப்பாங்க. இந்த கழுத்தில் வந்து போட்டிருக்கிறதுனால தான் மாடு வந்து வண்டியவே இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு இது இருக்குது. அந்த கம்பு தான் வந்து இந்த கம்பு. இப்போ வந்து அது மூலையில் கிடக்கிறதுனால அப்படியே வந்து கரையான் பிடிச்சி வந்து இத்து போச்சு. ஸோ 200 வருஷம் பழமையான இந்த வீட்டை நாங்கள் வந்து சுற்றி காட்டிட்டோம் எல்லாருக்கும் அப்படின்றதுல ஒரு மகிழ்ச்சி. இந்த வீட்டில் என்னென்னலாம் வந்து இருந்தது, பாரம்பரியமான ஒரு குதிர்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம காட்டிட்டோன்றது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. குலுக்கையை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். யார் வீட்டில் எந்த கிராமத்தில் இன்னும் இந்த குலுக்கை இருக்குதுன்றதை வந்து தகவல் வந்து தெரியப்படுத்துங்க கமெண்டில். மறக்காமல் நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, டெலகிராமு இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கேயும் வந்து கேட்கலான்றதை வந்து சொல்லிக்கிறோம். கமெண்ட்லேயும் வந்து கேட்கலாம். இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளுடைய அரிக்கன் லைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் மேலும் பாரம்பரியமான முறையில் வரக்கூடிய வீடியோக்களை வந்து நான் உருவாக்குவதில் நாங்கள் வந்து ஊக்குவிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் 2 பேரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நாங்கள் 2 பேரும் வெளிவிட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.